உலகமெங்கும் வாழும் பாலம் டிவி ரசிக பெருமக்களுக்கு முத்ராவின் இதயம் கனிந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மொத்தமாய் வளர்ப்பதில் முத்ரா எப்பொழுதும் தனி முத்திரை பதித்து முன்னணியில் இருக்கிறது. இல்லங்களில் அமர்ந்தபடியே இணையதளம் மூலமாக இசை நிகழ்வுகளையும் நாடகங்களையும் முத்ரா உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரையில் சுமார் 230 நாடகங்களை முத்ரா நடத்தியுள்ளது. அந்த 230 நாடகங்களில் 105 மிகச்சிறந்த நாடகங்களை, நல்ல கருத்துள்ள நாடகங்களை ஆவணப்படுத்தி உள்ளது என்பதை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த 105 நாடகங்களில் 2 வருடங்கள் தசா ரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே வகையில் 3வது முறையாக தசா ரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை பாலம் டிவி மூலமாக முத்ரா உங்களுக்கு வழங்கப் போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு இந்த 10 நாடகங்களும் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது. நாடகங்களை நேரில் கண்டு ரசிப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் உங்கள் முத்ரா, உங்கள் பாலம் டிவி மூலமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தேடி வந்து இந்த நாடகங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகும் 10 நாடகங்களும் 10 வெவ்வேறு குழுக்கள், 10 வெவ்வேறு கதாசிரியர்களின் படைப்பிலே உருவாகிறது என்பதையும் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கிறோம். இந்த நாடகங்களை நீங்கள் பாலம் டிவியில் மட்டுமல்ல, முத்ரா பாஸ்கர் யூடியூப் சேனலிலும் கண்டு களிக்கலாம் என்பதை பதிவு செய்கிறோம். You can watch from the computer or laptop from www.palamtv.com, from iPhone or iPad at www.palamtv.com/iPhone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த சிறந்த நாடகங்களை கண்டு களிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். நல்ல கலைகளை வளர்ப்போம், நாடகங்களை ரசிப்போம். இன்று நீங்கள் காண இருக்கும் நாடகம் அஜய் என்டர்டெய்னர்ஸ் வழங்கும் கண்ணா உன்னை தேடுகிறேன். எழுதி இயக்கியவர் டி. மல்லிகராஜ். ரம்யா இந்த கதையின் நாயகி. இன்னையிலேருந்து LIC முகவராக வேலை செய்ய போகிறா. அது மூலமாக தன்னோட கல்யாணத்துக்கு தானே சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறா. அதுக்காகத்தான் இப்போ கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கிறா. எல்லாரும் நல்லா இருக்கணும், முக்கியமா நான் ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன சுயநலம் நினைக்கிறியா? இருந்துட்டு போட்டுமே. நான் நல்லா இருந்தா தானே நிறைய சம்பாதிக்க முடியும். என் அப்பாவை எதிர்பார்க்காம என் கல்யாணத்தை ஜாம் நடத்தலாம். அதனால நான் இப்போ ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி என்கிட்ட LIC பாலிசி எடுங்கன்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே அவங்களும் சரின்னு சொல்லி என்கிட்ட LIC பாலிசி எடுக்கணும். அது மூலமா நான் ஆயிரக்கணக்கில், ஐயோ அது என் கல்யாணத்துக்கு பத்தாது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். என்னம்மா உன் வேண்டுதல் லட்சக்கணக்கில் இருக்கு? சதாசிவம் ரம்யாவோட அப்பா
சமையல் கான்ட்ராக்டர், பூர்வீகம் கும்பகோணம். அங்கே சமையலில் சாதிக்க முடியலன்னு சென்னைக்கு வந்து சமையலில் சாம்ராட்டாகணும்னு இங்கே வந்தார். ஆனால் சென்னையில் பல சமையல் சக்கரவர்த்திங்க இருக்காங்கன்னு இவருக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. ஏதோ சென்னை மாநகர சாலைகளில் இவரோட காலச்சக்கரமும் ஓடிட்டு தான் இருக்கு. உன்னதமா கேக்குறேன், என்ன லட்சக்கணக்கில் வேண்டுதல்? வேண்டுதல் லட்சக்கணக்கில் இல்லப்பா, பணம் தான் லட்சக்கணக்கில். வேண்டுதல் என்னமோ 1-2 தான். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எதுக்குமா? நான் ஃபோன் பண்ண போறேன். என்னம்மா நீ ஃபோன் பண்றதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கற? ஐயோ அப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னம்மா அப்பா பார்த்து இப்படி கேட்டுட்ட? உனக்கு அறிவு இருக்கா? சாதாரணமா கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு போறா. ஷூ அப்பா, இன்னைக்கு என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? அதான் ஏற்கனவே கேட்டுட்டேனே. என்னன்னு? உங்களுக்கு அறிவு இருக்கான்னு. நானும் பதில் சொல்லிட்டேனம்மா. ஐயோ அப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நேத்து வேற கிழமைமா? அப்போ வெள்ளிக்கிழமைல நான் ஃபோன் பண்ண போறேன்னு சொன்னேனா இல்லையா? போன் எல்லா கிழமையும் பேசலாமா? ஐயோ அப்பா, எனக்கு வர கோவத்துக்கு அடிக்கிற போல இருக்கா? வீட்டை விட்டு துரத்துன போல இருக்கு. பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெத்தவங்களை வீட்டை விட்டு துரத்துவாங்க. ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே துரத்துனாங்கற. ஐயோ அப்பா, ப்ளீஸ் காலங்கத்தா என்ன மூட் அவுட் பண்ணாதீங்க. சரிம்மா, நான் உன்னை தொந்தரவு பண்ணல, உள்ள போறேன். நான் இப்போ ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி கேட்க போறேன். என்னம்மா சொல்ற? இல்ல எல்ஐசி பாலிசி எடுக்க சொல்ல போறேன்ப்பா. சரியா பேசுமா. என்கிட்டயே உனக்கு ஒழுங்கா பேச தெரியல. மத்தவங்க கிட்ட எப்படி பேசி அந்த மோப்போ அந்த ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்தணும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி பேசணும்னு எனக்கு ட்ரைனிங்ல நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்களேன். அம்மா இப்ப யாருக்கு ஃபோன் பண்ற? யாருக்கு தெரியும்? குருட்டாம்போக்குல ஒரு 10 நம்பரை டயல் பண்ண வேண்டியதுதான். எங்க போகுது? வீட்டுக்கு போதா? உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான்மா. போன்ல இப்ப அவங்க அம்மா ரிங் அடிக்குது. ஃபோன் பண்ணால ஓ இது ஸ்கோலவெரி கோலவெரி இந்த மாதிரி பாட்டு தாமா கேக்குது. ஹலோ ஹலோ சார், என் பேரு ரம்யா. நான் ஒரு ஆயில் காப்பீட்டு முகவர். என்கிட்ட நிறைய காப்பீடு திட்டங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த திட்டம் வேணும் நீங்க சொன்னீங்கன்னா. இது பாருமா, நான் காத்தால எழுந்து 2 மணி நேரம் ஆகுது. சரி. என் பொண்டாட்டி இன்னும் காஃபி போட்டு கொடுக்கல. நான் அந்த கடுப்புல இருக்கிறேன். காப்பீடு திட்டமா காப்பீடு திட்டம் வைமா போனேன். இவன் பொண்டாட்டி காஃபி போட்டு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நானே இவன் வீட்டுக்கு போய் நானே காஃபி போட்டு கையில கொடுத்துட்டு, சார் இந்த காஃபியை குடிச்சிட்டு எனக்கு ஒரு பாலிசி போடுங்க சார் அப்படி கேட்கவா முடியும்? மடப்பை யார சொல்ற? ஒண்ணு இல்லப்பா. அப்பா அவனதான் சொன்னேன். சரியான காட்டா மாதிரி கத்துறான். காட்டான் கோட்டான் இந்த மாதிரி ரைமிங்கான வார்த்தையெல்லாம் எங்க எப்ப கத்துக்கிட்டோமா? டியூஷன் வச்சு கத்துக்கிட்டேன். இருக்கிற கடத்துல மோங்கலையும் திட்டிட போறேன். பேசாம உள்ள போப்பா. நம்ம இங்க இருந்தா நம்மளே திட்டாம திட்டிடுவா. விச்சு ரம்யாவோட தம்பி. இவன் தலையோட ரசிகன். அதான் சார், அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட அதிதீவிர ரசிகன். தலை மொட்டை அடித்தா இவனும் மொட்டை அடிப்பான். தலை பெருசாக மீச வச்சுக்கிட்டா இவனும் பெருசாக மீச வச்சுக்கிட்டா அவங்க அப்பாட்ட திட்டு வாங்குவான். தலை தாடி வளர்த்தா இவன் தாடி வளர்க்க மாட்டான் சார். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் மச்சி லவ் ஃபெயிலியரான்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். அதுக்கு காரணமும் இருக்குது. இவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். பாய் ஃப்ரெண்டா? வெவஸ்த கெட்ட விச்சு. எனக்கு எதுனா பாய் ஃப்ரெண்ட்? அப்போ மேன் ஃப்ரெண்டா? அது என்னடா மேன் ஃப்ரெண்ட்? இல்ல, பாய் கிட்டது மேனு. பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலன்னு சொன்னேன். அதான் மேன் ஃப்ரெண்டான்னு கேட்டேன். இந்த ஃபோனாலேயே ஓ மண்டே உடைக்க போறேன். கேட்டா ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா அது தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் இருக்குமா? உனக்கு தெரியுமா? என்ன? ஒரு சர்வே ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க. என்ன? பொண்ணுங்க தன்னோட மொபைல் போன்ல இருந்து 90% கால்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் பண்றாங்களா? அதனால தான் கேட்டேன். டேய், காலையில இருந்து எல்ஐசி பாலிசி பிடிக்கிறதுக்காக நான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி பார்க்கறேன்டா. ஆனா ஒண்ணுமே வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. முதல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் புடி, மத்ததெல்லாம் தானா வொர்க் அவுட் ஆகும். போடா, ஏதாவது திட்டிட போறேன். ஹலோ சார், என் பேரு ரம்யா. நான் ஒரு ஆயில் காப்பீட்டு முகவர். பாய் ஃப்ரெண்டையா? இந்த கதை நாயகன் ஒரு நல்ல கம்பெனியில் மேனேஜர். ஒரு மேனேஜராக இருக்கிறவன் கார் பைக் வச்சிருக்க மாட்டானா? எதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறான்? ரம்யாவுக்காக தான். இன்னைக்கு காலையில் ரம்யா எல்ஐசி பாலிசி விஷயமா எத்தனையோ பேருக்கு ஃபோன் பண்ணினான். அதில் ஒரு ஆள் தான் இந்த தினா. பாலிசி விஷயமா பேசுறதுக்கு ரம்யாவை இங்கே வர சொல்லியிருக்கான். இப்போ இவன் வெயிட் பண்ணுறது ரம்யாவுக்காக. சொல்லுங்க தம்பி.
அலெக்ஸ் தினாவோட அப்பா. இவர் ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். இவர் ஃபோன் பண்ணுறது தினாவுக்காக தான். இவர் திருச்சியிலேருந்து வந்திருக்கார். நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருந்தா என்ன பண்ண போறீங்க, நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? தம்பி, இங்க பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு. திருச்சியில தான் காலேஜில் ஒர்க் பண்றா. நல்ல ஃபேமிலி. நீ ஊருக்கு வந்தீங்கன்னா பேசிட்டு மேற்கொண்டு. இதை பாருங்க, எனக்காக யாரும் பொண்ணு பார்க்க வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை பண்ணிக்காம இருக்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன ஆக்குறேன்? பைக்கு போனேன். அவர் சொன்ன டைம்க்கு வர முடியலையே. ஒருவேளை வந்துட்டு போயிருக்காரோ? பேசாம ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அர்ஜென்ட்டாக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பண்ணுங்க. ஹலோ சார், நான் ரம்யா. காலையில கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலே. உங்களை பார்க்கறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க சார்? நானும் பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கேன். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியா? நான் முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹலோ, அந்த முக்கியமான ஒருத்தர் நான் தான். எனக்கு தான் பேசிட்டு இருக்கேன். சாரி சார், நீங்க தானே அது? எஸ் சார், வந்ததும் நீங்க தானே சொல்ல வேண்டியது தானே? சொல்லியிருந்திருக்கலாம், சொல்லல. சாரி. பரவாயில்ல. நாங்களுக்குள்ள எதுக்கு இந்த சாரி எல்லாம்? சார், காலையில நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி 4 பாலிசி ரெடி பண்ணி நானே எல்லாத்தையும் எழுதி டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இத படிச்சு பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த பாலிசி பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஃபார்மை ஃபில் பண்ணிடுறேன். இது சார், செலக்ட் பண்ணிட்டீங்களா? இந்த பாலிசி போட்டுக்கிறேன். ஐயோ, வெரி சூப்பர் சார். சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கீங்க சார். நீங்க சூப்பர், உங்க பேரு சூப்பர், உங்க பாலிசி சூப்பர். மொத்தத்துல உங்க பேச்சு தான் சூப்பரா இருக்கு. உண்மையாவே சொல்றீங்க? நீங்க தான் சார் கரெக்டா சொல்லிருக்கீங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உனக்கு சரியாவே பேச தெரியலன்னு. அவர் கிடைக்கிற லூஸ். இல்ல, அவர் சொன்னது லூஸ் ஸ்டாக்கா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஆமா, அவர் அப்படிதான். அவர் கரெக்டா விடுங்க. நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? அதான் சூப்பர்னு சொன்னீங்களா? சூப்பர் இல்லையா? வேற ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே. சீனா. அப்பா பேரு சார்? அப்பா பேரு அலெக்ஸ். அலெக்ஸ்? எஸ். நீங்க கிறிஸ்டினா? ஆமா. உங்க பேரு தினா. தினா கிறிஸ்டியன் நேமா? மேபி. உனக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? வந்தோமா சட்டு போட்டு மடக்கி போறதை விட்டுட்டு அதுக்கு பிரசங்க. யாரு? நான் தான். அப்பப்ப கொஞ்சம் லூஸ் தனமா பேசுவேன். கண்டுக்காதீங்க. கண்டுக்க மாட்டேன். சரி, நீங்க டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இந்த நாமினி உங்க வைஃப் பேரை போட்டுக்கலாமா? வைஃப் இல்ல. ஓ, ஐ அம் சாரி சார். சரி, உங்க பிள்ளைகளை நாமினியா போட்டுக்கலாமா? பிள்ளைங்களும் இல்ல. ஐ அம் வெரி சாரி சார். எப்படி சார்? ஏதாவது ஆக்சிடென்ட்ல குடும்பத்தோட க்ளோஸ் ஆயிட்டாங்களா? ஏய், லூசா நீ? எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆனதால வைஃப் இருப்பா. வைஃப் இருந்தா தானே பிள்ளைங்க இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ பாட்டு கேட்டுக்கிட்டே போற. இது சாரி சார். உங்களை பார்த்தா 5-6 பிள்ளைங்களுக்கு அப்பா மாதிரி தெரிஞ்சது. அதனால அப்படி கேட்டுட்டேன். உன்னை பார்த்தா கூட தான் 2-3 பிள்ளைங்களுக்கு அம்மா மாதிரி இருக்கு. அது உன்னை ஆண்டியில் கூப்பிட்டுமா? என் ஜாதகத்துல ஏதோ செவ்வாய் தோஷம். அதனால என் கல்யாணம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்காக நீங்க என்ன ஆண்டின்னு சொல்றதா? எப்படி சார் முடியும்? ஏதோ சின்ன பசங்க கூப்பிட்டாலாவது போனா போகட்டும், பாவம்னு விட்டுடலாம். நீங்களே பார்க்கறதுக்கு எனக்கு அங்கிள் மாதிரி இருக்கீங்க. சின்ன பொண்ணு, இந்த அங்கிள் ஆண்டிக்கார எல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம். இப்போ பாப்புலர் பண்ணலாம். ஓகே அங்கிள். ஓகே சார். சார், நாமினி உங்க அம்மா பேரை போட்டுக்கலாமா? அம்மா. ஐயோ அம்மா. என்னோட சின்ன வயசுல அவங்க இறந்துட்டாங்க. சின்ன வயசுல இறந்துட்டாங்களா? அப்பா? அப்பா இருக்காரு, ஆனா இல்ல. புரியலையா? என்ன சொன்ன? அப்பா இருக்கார், ஆனா இல்ல. புரியுற மாதிரி சொல்லிடு. அப்பா இல்ல, ஆனா இருக்காரு. தெரியுமா குழப்பிட்டாரு. இல்ல, அவ தலை சுத்துது சார். தலை சுத்துதா? அப்பா இதுதான் ரைட் டைம். நாமினி பேரை ஃபில் பண்ணு. ஓ, சொல்லுங்களேன். ரம்யா. அது யாரு? நீதான். எஸ், நீதான் என்னோட நாமினி. ஏன்னா உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். யார் சொன்னா? நான் தானே சொல்றேன். இன்னைக்கு இது போதும்.
வச்செல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, வரமா? பாய். இப்பதானே தலை சுத்தணும், சுத்தலையே ஏன்? ஆமாடா, வயசுல உன்னை விட நான் பெரிய ஆள் தான். நான் அதை சொல்லல. எல்ஐசி பாலிசி மூலமா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே முகத்துல தனி கலர் தாண்டவம் ஆடுது. என் முகத்துல கலர் தாண்டவம் ஆடுது, உங்க முகத்துல கத்தக்களி ஆடுதோ? ரம்யா, உனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் தெரியுமா? என்ன நியூஸ்? இந்த வாரம் தலையோட படம் ரிலீஸ் ஆகுது. தலையோட படம் ரிலீஸ் ஆனா வாளோட படம் ரிலீஸ் ஆனா எனக்கு என்ன இப்படி சொல்ற? பின்ன எப்படி சொல்றது? நான் தலையோட ஃபேன்னு உனக்கு தெரியும். நீ தலையோட ஃபேன் ஆறு இல்ல மிக்ஸி ஆறு, எனக்கு என்ன வந்தது? முதல் நாள் முதல் ஷோ படம் பார்க்கறனா தலையோட ஃபேன்னு சொல்லி அசிங்கமா இருக்கும். ஓ, முதல் நாள் முதல் ஷோ. சரி போய் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துட்டு வாயே. தேங்க்ஸ் ரம்யா. 500 ரூபாய் கொடு. 500 ரூபாவா? என்னடா விளையாடுறியா? பா 2 டிக்கெட் எடுக்க போறேன், அதான் 500 ரூபாய். 2 டிக்கெட்டா? நான் படம் பார்க்கலாம் வரல, எனக்கு வேண்டாம். உன்னை யார் இப்ப கூட்டு போறேன்னு சொன்னா? அப்புறம் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கீதாவும் போறோம். படிக்க வேண்டிய வயசுல உன் பண்டையில ஒழுங்கா படிப்பியல்ல, ஒரு வேலைக்கு போடானா உருப்படியா வேலைக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு வர. ஆனா லவ் மட்டும் கரெக்டான வயசுல கரெக்டா சரி எப்படி? அதெல்லாம் மன்மதனோட கிஃப்ட். கிஃப்டா? அப்போ அது கீதாவை லவ் பண்றாளே, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு கிஃப்ட் தான். கிஃப்டா? ஏன்னா கீதா எனக்கு அவளோட லவ் கொடுக்குறா, அப்ப அதுக்கு பேர் என்ன? கிஃப்ட். அதேதான். அப்போ யார் வேணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கலாம்ல? கண்டிப்பா. ஏய் நில்லு. ஆமா, என்ன கிஃப்ட பத்தி இவ்வளவு டீடைலா கேக்குற? நீ யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க போறியா? இல்லடா, அது வந்து நேத்து எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டார். கொடுத்துட்டாரா? வாங்கிட்டியா? தெரியலடா. தெரியலையா? ஆமாண்டா, அவர் பேசிக்கிட்டே இருந்தாரா, போகும்போது திடீர்னு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனா பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன ஆனா? அப்பா நினைச்சதாண்டா ரொம்ப பயமா இருக்கு. ரம்யா, லவ் விஷயத்துல நான் உன்னை விட சீனியர், நான் சொல்றது கேளு. ஐயோ சாமி, அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாரு. பசங்க பெத்தவங்க கிட்ட போய் நான் லவ் பண்றேன்னு சொன்னா எந்த அப்பா அம்மா உடனே ஓகே பண்றாங்க? எல்லா அப்பா அம்மாவும் எதிர்ப்பு காட்டதான் செய்வாங்க. அவசர அவசரமா லவ் பண்ற நாம அப்பா அம்மா சமூகத்துக்காக பொறுமையா காத்துட்டு இருக்கணும். அப்படி பொறுமையா காத்துட்டு இருக்கிற டைம்ல நிறைய சத்திய சோதனைலாம் வரும். பொறுமையாவும் இருக்கணும், போராடவும் செய்யும். டேய் மிச்சு, காதுல கரைச்சு குடிச்ச மாதிரி எப்படி இப்படி வந்து எடுக்கிற? அசிங்கப்படுத்திட்டேன். உன்னோட குருவை நீ அசிங்கப்படுத்த. சும்மா கண்ணாத்தாத. இப்ப அவர் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, பதிலுக்கு நான் அவருக்கு கொடுக்கணும்ல? ரொம்ப அட்வான்ஸா தான் இருக்கு. ஏய் சொல்லுடா, இப்ப நான் அவருக்கு கிஃப்ட் கொடுக்கட்டுமா வேண்டாமா? கொடுக்கணும்னு உனக்கு தோணுதா? நேத்து ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லடா. என்ன ட்ரீமா? அவர் பேசினதையே நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா. ஓ, ஃபிளாஷ்பேக். அதான் நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் நேர்ல பார்த்து பேசிடலான்னு இருக்கேன். தூள் கிளம்புற ரம்யா, வருங்கால மாமனார் மாமியாரு இப்பவே காக்கா பிடிக்க போறேன்னு சொல்லு. காக்காவும் பிடிக்கல, குருவியும் பிடிக்கல, அவரை பிடிக்க போறேன். பிள்ளைங்களா நீங்க காக்கா குருவி பேசிட்டு இருக்கீங்க? ரம்யா, காக்கா குருவி பத்தி நாம பேசக்கூடாதா? அப்பா, இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருந்தீங்க, நாங்க உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவோம். தருதல் எதுக்கு எதை பேசாம பாரு. ரம்யா, இவன் உருப்படு வாங்குற, இவன் கூட சேர்ந்து நீ குட்டிச்சோரா போயிடாத. ஆமாப்பா, வர வர இவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அதனாலதான் இவனை கூப்பிட்டு இவ்வளவு நேரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா ஊரை சுத்திக்கிட்டு கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. கிஃப்டா? யார் கொடுத்தா? ஏண்டா, உன் ஃப்ரெண்ட் யாருக்காவது கல்யாணமா? கல்யாணம்னா அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுக்கணும், கிஃப்ட் வாங்கணும். என்னாச்சு அவனுக்கு இப்படி வளர்த்து இருக்கான்? அப்பா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். நீ சொல்லுமா. நேத்து எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாரு. கிஃப்ட் எங்க? இல்லையே. கொடுத்துட்டாருன்னு சொன்னா? ஆமா கொடுத்துட்டாரு. பதிலுக்கு நான் அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஆனா கொடுக்கல. ஏன்? நான் தான் கொடுப்பறேன். எனக்கு தலை சுத்துதுமா. ஆனா நேத்து எனக்கு தலை சுத்தவே இல்லப்பா. உனக்கும் சுத்தாது, அவனுக்கும் சுத்தாது. உங்களை பெத்து இப்படி வளர்த்து வச்சிருக்கேன். எனக்கு தான் தலை சுத்தம், தலை சுத்தணும். அப்பா, நாளைக்கு நான் gift கொடுத்துட்டு. போதுமா? நிறுத்து. ரெண்டு பேரும் எனக்கு ஒரு gift கொடுக்குறீங்களா?
பாலிசி எடுத்தா gift கொடுக்குறீங்களா? அது இல்ல. நேத்து நீங்க எனக்கு gift கொடுத்தீங்கல? அதான் பதிலுக்கு. நான் இப்போ உனக்கு நேத்து gift கொடுத்தேன். அதான் நேத்து போகும்போது ரவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி நீங்க சொன்னீங்கல? ஆமா சொன்னேன். ஆனா gift எதுவும் கொடுக்கலையே. அதான் gift. அதான் நீங்க போகும்போது உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கல? அதான் gift. பரவாயில்ல. டிஃபரெண்டா தான் திங்க் பண்ணி இருக்கற. ஆமா. நைட் பூரா திங்க் பண்ணி லவ்வுக்கு அர்த்தம் giftன்னு கண்டுபிடிச்சேன். எதுக்கு ரம்யா அப்படி நைட் எல்லாம் தூங்காம கண்ணு முழிச்சிட்டு இருந்திருக்கற? பதிலுக்கு நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்ல. சொல்லணுமா? சொல்லக்கூடாது. கொடுக்கணும். கொடுக்கணுமா? அது gift. ஓ நீ திங்க் பண்ணி கண்டுபிடிச்சது. கரெக்ட். என்னாச்சு? கிட்ட விடுடாது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஸ்பெஷலா எதுவும் கிடையாது. அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அது யோசிக்காம படன்னு அப்படி வெகுளிக்காம பேசிட்டே இருந்தியா? அப்போ இந்த செவ்வாய் தோசை அதுக்கு என்னமா பேசியிருந்தேன். சரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னு தோணுச்சு. அதான் உடனே யோசிக்காம பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவசரப்பட்டு சொல்லிட்டோம்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை கண்கலங்க விட மாட்டேன். கண்கலங்க விட மாட்டியா? எனக்கு நல்ல சமையல் தெரியும். இப்போ வீட்ல நீங்களே சமையல் பண்ணிக்கிறீங்க. அப்ப வெங்காயம் வெட்டும்போது உங்க கண் கலங்கல்ல? அதுவே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தானே சமையல் பண்ணுவேன், நான் தானே வெங்காயம் வெட்டுவேன். அப்போ உங்க கண் கலங்காதுல்ல? அதனால தான் அப்படி சொன்னேன். எப்படி ரம்யா இப்படிலாம் யோசிக்கிற? எங்க வீட்ல நாங்க எல்லாரும் ரொம்ப டிஃபரெண்டா திங்க் பண்ணுவோம். என்னை விட என் தம்பி ரொம்ப டிஃபரெண்டா திங்க் பண்ணுவோம். நல்ல குடும்பம். நல்ல திங்கிங் குடும்பம்னு சொல்ல வந்தேன். கரெக்ட். சரி நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? கல்யாணமா? ஏன் கல்யாணம் ஷாக் ஆயிட்டா? அதான் gift கொடுத்துட்டேன்ல. யூசுவலா கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன்ல gift கொடுப்பாங்க, மறுநாள் முகூர்த்தம். அது மாதிரி இப்போ நீ gift கொடுத்த. ஸோ நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கா? என்ன பண்ணுவீங்களா? ஏன் லேட்டுங்க? அப்போ இன்னைக்கே பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்வான்ஸ் இருக்கீங்க. அவன பண்ணலாமா? என்ன? நம்ம gift அட்வான்ஸ் புக்கிங்கா வெச்சுக்கலாம். சரி. ஷூர் இன்னொரு நாளைக்கு ஓகேவா? ஓகே. சரி அப்ப ட்ரைலர் இருப்போம். ட்ரைலர் எங்க வீட்ல நாளைக்கு. என்னப்பா? நம்ம ரம்யாவுக்கு வரவன் வந்திருந்தே அது விஷயமா தரகரை பார்த்து பேசிட்டு வரேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க வரட்டுமான்னு கேட்டிருக்காங்க. நான் வீட்டில் போய் என் பையன்கிட்ட கலந்து பேசி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன வெள்ளிக்கிழமை வர சொல்லலாமா? ரம்யா கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? கொஞ்ச நாள் போட்டோம். டேய் அவள் கல்யாண வயசை தொட்டு பல வருஷம் ஆகுதுடா. அவளோட ஜாதக தோஷம் இன்னும் வராம இல்லை. ரம்யாவுக்கு இப்போ அப்படி என்ன வயசாயிடுச்சுன்னு வரம் பார்த்துட்டு இருக்கீங்க? 27 வயசு ஆகுதுடா. 27 வயசு தானே? என்னமோ 47 வயசு ஆன மாதிரி கவலைப்படுறீங்க. கொஞ்சமாவது பொறுப்பான தம்பியா இருக்க முயற்சி பண்ணு. முடிஞ்சா ட்ரை பண்றேன். நீ எந்த காலத்துல திருந்த மாட்டியாடா? நான் திருந்துற அளவுக்கு எந்த தப்பு பண்ணல. பின்ன என்னடா உன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உன்னைய ஒரு மனுஷனா மதிச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதை கவனிக்கிறத விட்டுட்டு விளையாடிட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு கேட்டா புரிய மாட்டாங்க. சரி இப்போ நம்ம ரம்யா கல்யாண விஷயமா பேசலாமா? இவ்வளவு நேரமா அதைத்தான் பேசிட்டு இருக்கேன். அதைத்தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நான் பேசணுமா? பேசு. நம்ம ரம்யா ஒருத்தரை விரும்புறா. அவரை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவரும் ரம்யா விரும்புறாரு. ரம்யா சாஸ்திர சம்பிரதாயம் பார்க்காதவரோ அதனால பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். சொல்றது வெக்கமால? முதல்ல பேசுறது கேட்டு வெக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் விருப்பப்பட்டேன். ஒண்ணு போட்டுடுவேன். அதுக்கு அவசியம் இல்லப்பா. ஒருவேளை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா நானே போய் செத்துருவேன். ஓ செத்து தொலை. நான் இதுக்காக சாகணும்? நான் சாகிறதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க? ஆமாப்பா, அவர் மேல காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு. தெரிய வைக்கிறேன். அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? கருமாதிரி பண்ண போறேன். அதுல சாஸ்திரிகள் தானே பண்ணுவாங்க, நீங்க சமையல் தானே பண்ணணும். கிண்டலா? பெத்த அப்பாவை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்குல்ல? அப்பா, இந்த கிண்டல் கேலி கோபம் சண்டை இது எதுவும்
நீ எல்லாம் சாதாரண காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க. அப்பா எனக்கு கல்யாணங்கிறது சாதாரண விஷயமும் இல்ல, பெரிய விஷயமும் இல்ல, நல்ல விஷயம். இந்த நல்ல விஷயம் கஷ்ட நஷ்டம் இல்லாம நல்லா நடக்கணும். தினா நல்லவர், நானும் நல்லவன், நீங்களும் நல்ல அப்பாவா இருந்து நல்ல காரியத்தை சீக்கிரமா நடத்தி வைங்கப்பா. அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்னு நீ இந்த முடிவுக்கு வந்தியா? ஐயோ, நான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி நான் நினைக்கவே மாட்டேன். பின்ன எந்த தைரியத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்க? அதுவும் ஜாதி மதத்துல அந்நியமா இருக்க ஒரு ஆளை. ஜாதி மதம் எனக்கு தேவையில்லப்பா. எனக்கு மாப்பிள்ளையா ஒரு மனுஷன் தான் தேவை. அந்த மனுஷனுக்கு மனசு இருந்தா போதும். நான் என்ன உனக்கு சிங்கம் புலி கரடியாம கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? ஒரு மனுஷனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மனுஷன் தானே மாப்பிள்ளையா பார்க்க போறீங்க. அதே எனக்கு தினாவா இருக்க கூடாது. அதான் சொன்னனே, நாம வேற அவங்க வேற. ஏப்பா நாம வேற அவங்க வேறன்னு வேறுபட்டு நிக்கிறீங்க? இன்னைக்கு கல்யாணங்கிறது கடல் கடந்து நாடு கடந்து இன்டர்நெட்குள்ள வந்துருச்சு. ஆனா நீங்க என்னடா இன்னும் குளத்துக்குள்ளேயே நீச்சல் போட்டுட்டு இருக்கீங்க. நீ சொன்ன மாதிரி நான் குளத்திலேயே குளிக்கிறவன் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கேன். ஆழம் தெரியாத அலைக்கடல்ல குளிக்கணும்னு ஆசைப்பட்டு அடிச்சுட்டு போனவங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் என் பொண்ணு குளத்துல இருந்து குடம் தண்ணியை முன்னிட்டு வந்து வீட்டுல குளிக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா நீ ஆழம் தெரியாத அலைக்கடல்ல குளிக்கணும்னு தவிக்கிற. கடல்ல குளிக்கணும்னு ஆசை இல்லப்பா, பயணம் செய்யணும். இது நம்ம வாழ்க்கையே கடல் மாதிரி தான். அதுல அழியும் இருக்கும், ஆழம் தெரியாத ஆபத்தும் இருக்கும். எனக்கு வழிகாட்டியா தினா இருப்பேன், தினாவுக்கு வாழ்க்கையா நான் இருப்பேன்ப்பா. நீ அவனை கல்யாணம் பண்ணினா வாழ்க்கையா இருக்க மாட்டேன், வாழ வெட்டியா தான் இருப்ப. அந்த மரியாதை இருந்தா வெள்ளிக்கிழமை வரப்போற மாப்பிள்ளைய பாரு, பிடிச்சிருந்தா பேசி முடிவு பண்ணுவோம். அதை விட்டுட்டு வெட்டியா வேதாந்தம் பேசுறதா நினைச்சிட்டு நாத்திகம் பண்ணாத. ரம்யா, இவரே சரிப்பட்டு வர மாட்டாரு. இவன் நம்ம டைவர்ஸ் பண்ணி நேரம் தெரியாம சீரியஸ்னஸ் தெரியாம விளையாட பேசிக்கிட்டே இருப்பான். ஓகே, இப்போ சீரியஸா சொல்றேன். உடனே கிளம்பு. உன்னோட உண்மையை போய் பார்த்து பேசி முடிவு பண்ணிடுவோம். இன்னைக்கே போய் பார்த்து பேசிடுறேன். இன்னைக்கே இல்ல, இப்பவே. இப்பவா? எஸ். Do what he say. தோபாரா இங்கிலீஷ். நாங்களும் பேசுவோம்ல. பேசி பார்த்தோம், அவர் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நான் வந்து பேசி பார்க்குறேன். நானும் என் தம்பி பேசுறதுக்கும் அவர் பிடி கொடுத்து பேசல. நீங்க வந்து பேசினா மட்டும் அவர் சரின்னு சொல்லிட போறாரா? கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான், பக்கமா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா மேற்கொண்டு சிக்கலாயிடும். ஒண்ணு பண்ணுங்க, என்ன? நீங்க எனக்கு நேரா வந்து எங்க அப்பாட்ட பேசி பாருங்க. அவர் சரின்னு சொல்லிட்டா உடனே நம்ம கல்யாண வேலைகளை கவனிக்கலாம். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நான் உங்க கூடவே வந்துடுறேன். ஏதாவது ஒரு கோவில் வச்சு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன வயசாகுது? ஏன் கேக்குறீங்க? சொல்ல, உனக்கு என்ன வயசாகுது? பயப்படாதீங்க, நான் மேஜர் தான். பயம். உங்க அப்பா என்னோட மைனர் பொண்ணை தினம் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு பயம். நீ மேஜருக்கு எனக்கு தெரியும். உன் வயசு என்ன அதை சொல்லு. 27. 27. என்ன எவ்வளவு நாள் உனக்கு தெரியும்? வெள்ளியோட வெள்ளி 8, அதுக்கப்புறம் புதன்கிழமை எல்லாம் ஒரு 15 நாள். 15 நாள் பழகினா என்ன நம்பி, அதாவது 27 வருஷம். 27 வருஷம்னா 9885 நாள் வளர்த்து பாதுகாத்துட்டு வர அவங்க அப்பாவை எடுத்துட்டு என் கூட வீட்டை விட்டு வரேன்னு சொல்றிய, அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவரு கோவப்படுறது ஆத்திரப்படுறது எல்லாமே நியாயமான விஷயம் தானே. என்னங்க இது சேம் சைடு கோல் அடிக்கிறீங்க? இது பாருங்க ரம்யா, எல்லா அப்பா அம்மாவும் தன்னோட பசங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இப்படிதான் பொதுவாக ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி உங்க அப்பா உனக்கு வரன் பார்த்துட்டு இருந்தது, நீ என்ன லவ் பண்றேன்னு அவர்கிட்ட போய் சொன்னது, அவர் கோவப்படுறது எல்லாமே அவரோட சைட்ல நியாயமான விஷயம். எனக்கு நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? பின்ன என்னவா, என் அப்பா இப்படி எல்லாம் சொன்னாருன்னு நான் உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க சினிமாவில் வர ஹீரோ மாதிரி புறப்பட்டு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா பார்த்து, யோ உன் பொண்ணை எனக்கு மரியாதையா கல்யாணம் பண்ணி வை, இல்ல நடக்கிறதே வேற, இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க பேசுறத பார்த்தா சொதப்பிடுவீங்க போல இருக்கு. ஏன் பயப்படுற? இது வரைக்கும் நான் சொதப்பினது கிடையாது, இன்னைக்கும் சொதப்பிட மாட்டேன். ஒருவேளை நீங்களும் என் அப்பாவும் சொதப்புற மாதிரி தெரிஞ்சா நான் இடையில போட்டு சரி பண்ணிடுறேன். அங்க பேசி சரி பண்ண முடியலன்னு இங்க வந்து புறப்பட்டு இருக்கிற. ஆமா, நான் என்னமோ இந்த சினிமாவில் வர லவ்வுக்கு தான் பேரண்ட்ஸ் எதிர்ப்பு காட்டுவாங்க, நிஜத்துல ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். இந்த பாரு ரம்யா, சினிமா காதல் மாதிரி நிஜத்திலையும் காதல் பண்ணி ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி. அதே மாதிரி நிஜ காதல சினிமாவை எடுத்து ஜெயிச்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இருங்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன? இப்ப நம்ம காதல் சினிமா காதலா இல்ல நிஜ காதலா?
பாச பரிமாற்றம். புரியலையா? உன்னோட பாஷையில கிஃப்ட். கிஃப்டா? இப்படி புரியுற மாதிரி சிம்பிளா சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்னமோ பாச, அது என்ன பாச? பாச பரிமாற்றம். பாச பரிமாற்றம் என்ன லாங்குவேஜோ போங்க. அரபு லாங்குவேஜ். அரபு லாங்குவேஜோ ஆப்பிரிக்கா லாங்குவேஜோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேரா எங்க வீட்டுக்கு வரீங்க, எங்க அப்பா கிட்ட பேசுறீங்க, நம்ம கிஃப்ட்டுக்கு டீலா நோ டீலான்னு கேக்குறீங்க. இந்த கிஃப்ட்னு ஒண்ணு எனக்கு ஒரு ஐடியா வருது ரம்யா. என்ன ஐடியா? உங்க அப்பா முதல்ல பார்க்க போறேன். அவருக்கு ஒரு கோல்டு கலர்ல ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்கிட்டு அவருக்கு கிஃப்டா கொடுத்துட்டு அப்படியே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். உடனே அவங்க அப்பா, ஆஹா இவர் தான் மரியாதையான மாப்பிள்ளை அப்படின்னு எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து உடனே எனக்கு கொடுத்துருவாரு. எப்படி ஐடியா? இந்த ஐடியா எல்லாம் ஏன் அப்பா கிட்ட சரிப்பட்டு வர. எங்க வீட்ல வந்து எங்க அப்பா கிட்ட நீங்க எப்படி பேசணும் தெரியுமா? எப்படி பேசணும்? இப்போ நீங்க தான் என் அப்பா, நீங்க இல்ல எங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி பேசணும்ங்கறத நான் சொல்லி தரேன். நீங்க எங்க அப்பா, நான் தான் நீங்க. சரி. வணக்கம் சார், நான் தான். உங்க பொண்ணு ரம்யாவோட உண்பி. இங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தாலும் கேட்பீங்கன்னு நினைச்சேன். எதுக்கு வந்தாலும் கேட்டுருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். அது எப்படி சார் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றீங்க? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. ஆமா ஆமா, அந்த ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு இருக்கு. எனக்கு எதுக்குன்னு சொன்னேன். நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு கூட்டணி வச்சுக்கலாம் பிடிக்காது. கூட்டணி வச்சுக்கணும் சார். இன்னைக்கு காலகட்டத்தில் கூட்டணி ரொம்ப அவசியம். நான் என்ன அரசியல் கட்சியை நடத்துறேன், கூட்டணி வச்சுக்க. அரசியலை விடுங்க சார், குடும்பத்துக்கு வாங்க. கூட்டு குடும்பம் சிறந்ததா தனி குடித்தனம் சிறந்ததான்னு டிவியில பட்டிமன்றம் நடந்தாலும் சரி, மேடையில நாடகம் நடந்தாலும் சரி, தியேட்டர்ல ஓடுற சினிமா இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பம் தான் சிறந்ததுன்னு கருத்து சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தேவையில்லாத கேள்வி வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு புறப்பட்டா நல்லா இருக்கும். ஓகே சார். என்ன பத்தின டீடைல்ஸ் உங்க பொண்ணு ரம்யா சொல்லியிருப்பா. ரம்யா பத்தி எனக்கு தெரியும். ஸோ ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்ச போதுமா? ரம்யாவும் அப்படிதான் சார் நினைக்கிறா. நீங்களா நினைச்சுப்பீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க. பெத்தவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், இல்லை வேதனை பட்டு இருக்கணும், அப்படித்தானே சார்? நீங்க பெத்தவங்க வேடிக்கை பார்க்கவும் கூடாது, வேதனை படவும் கூடாது. உங்களை மாதிரி யாருங்க பண்ணதை பார்த்து என்ன மாதிரி தகப்பனுக்கு வேதனை படாம வாய் விட்டு சிரிக்க முடியும்? எப்படியா மனசு வருது? பொண்ணை பெற்று வளர்த்து வருஷக்கணக்காக பாதுகாத்து வைக்கிறோம். ஆனா நீங்க களத்து நேரத்தில் இறை தேடி திரிகிற கோழி தான் கொஞ்சங்களோட இறை கொட்டி திரிட்டு இருக்கும் போது வானத்துல வட்டமிட்டு பறந்துட்டு பறந்து திடீர்னு தரைக்கொண்டு அந்த கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி காதலுங்கிற மாயையை உருவாக்கி எங்க பொண்ணுங்களை அபகரிச்சுட்டு போறீங்களே, எந்த வகையில நியாயம்? சார் நீங்க சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அந்த பருந்து மாதிரி நான் உங்க பொண்ணை அபகரிச்சுட்டு போக மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களை மதிச்சு வந்து கேட்கறேன். ஓ, நேர்மையா வந்திருக்கேன்னு வியாக்கியானம் பேசுற? வியாக்கியானம் இல்லை சார், விருப்பத்தை சொல்றேன். உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன? குலம் மனித குலம், கோத்திரம் மனுஷ தன்மை. என்ன கிண்டலா? சார் உண்மையா சொல்றேன். இந்த குலம் கோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது சார். என்ன வேற என்ன தெரியும்? மனுஷனை மதிக்க தெரியும், மனசை புரிஞ்சுக்க தெரியும். காதல் மயக்கத்துல மனசை மதிக்க தெரியும் வசனம் பேசுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பெண்டாட்டியை மிதிக்கவும் தெரியும் மிதிப்பீங்க. எதுக்கு உங்கள்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு எங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? நீ வேற நாங்க வேற. புரியல? புரியல புரியாத மாதிரி புதிர் போடுறிய. இல்ல நீ வேற நாங்க வேறன்னு சொன்னீங்களே, அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? சிம்பிளா சொல்றேன். ரம்யா பால் மாதிரி, நீ தண்ணி மாதிரி. பாலும் தண்ணி ஒன்னாயிடுமா? மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு ரெண்டும் அவசியம் சார். அவசியமா இருந்தாலும் ஒன்னாயிடுமான்னு கேட்டேன். ஆகும் சார். எப்படி ஒன்னாகும்? பால்ல தண்ணியை கலக்கலாம் சார். நீ சொல்ற உதாரணம் பாலுக்கும் தண்ணிக்கும் சரியா இருக்கலாம், உனக்கு ரம்யாவுக்கும் சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்காதா? நீ வேற நான் வேறன்னு சொல்றீங்களா? எதை வச்சு சார் நான் வேற நீ வேறன்னு பிரிக்கிறீங்க? ஒரு மனுஷனை கூப்பிடலன்னா அவனுக்கு ஒரு அடையாளம் தேவை. அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறோம். அது மாதிரி ஜாதிங்கிறது மனுஷனோட லைஃப் லெவல். அந்த லெவல் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணுன்றதா தான் ஹை லோ மிடில் இப்படி ஒரு பேரை வச்சு அதை சர்டிஃபிகேட்டில் பதிவு பண்ணுறோம். அதை நம்மளோட அவசியத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது சார். சார் எனக்கு இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வேண்டாம் சார். உனக்கு வேண்டாம் விட்டுட்டு போயேன், அதை என்கிட்ட திணிக்கணும்னு நினைக்காத. என்னோட கருத்தை உங்ககிட்ட திணிக்கணும்னு நினைக்கல சார். என்னோட விருப்பத்துக்கு அந்த ஜாதி மதம் தடையா இருக்க, அதனால சொன்னேன். உனக்கு ஜாதி மதம் சம்மதம் இல்லைனாலும் ரம்யாவோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளையை தான் பார்க்கணும். செவ்வாய் தோஷமா? அப்படின்னா என்ன சார்? உனக்கு அதை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. யார் சார் கண்டுபிடிச்சா அந்த செவ்வாய் தோஷத்தை? எவங்கிட்ட கேட்டுட்டு இமெயில் அனுப்புறேன். அவன் சயின்டிஃபிக்கா என்னென்னமோ கண்டுபிடிச்சு செவ்வாய் கிரகத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கிறான். நாம என்னடான்னா புதுசு புதுசா தோஷங்களை கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். சார் நீங்க சொல்ற அந்த செவ்வாய் தோஷத்தினால என்ன பாதிப்பு வரும்?
ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயிரோட இருக்க மாட்டேன். ரம்யா விதவை ஆயிடுவான். இதைத்தானே நீங்க சொல்ற அந்த செவ்வாய் தோஷம் சொல்லுது. நான் சேலஞ்ச் பண்றேன் சார். ரம்யாவை கல்யாணம் பண்ணிட்டு உயிரோட வாழ்ந்து காட்டுறேன். மூச்சடைச்சு ஏன் பண்ண படிக்கலாக்கணும்ன்றியா? ஏன் சார் யூட்டர்ன் நினைக்கிறீங்க? சார் மனுஷனுக்கு சாவு 3 விதத்தில் நடக்குது. ஒன்று இயற்கையா சாகிறது, 2வது விபத்துனால சாகிறது, 3வது கொலை செய்யப்படுறது மூலமா சாகடிக்கப்படுறது. இந்த முதல்ல சொன்னேன் அந்த ரெண்டுக்கும் யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது சார். ஆனா 3வது சொன்ன பாருங்க, அதுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் தன்னோட கையை கட்டிட்டு சும்மா இருக்காது. சட்டம் தண்டனை கொடுக்கும். அது மாதிரி ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தனை நீங்க சொல்ற அந்த செவ்வாய் தோஷம் சாகடிச்சதுன்னா அது கொலை கொடுக்கணும். அந்த கொலையை செய்த செவ்வாய் தோஷத்தை தண்டிக்கிறது யார் சார்? சட்டமா கடவுளா? நீ என்ன செவ்வாய் தோஷத்தை ஆராய்ச்சி பண்ண வந்தியா? இல்ல சார். பின்ன ஜாதகம் ஜோசியம் போயின்னு சொல்றியா? இல்ல சார். இப்ப எனக்கு சரியா சொல்லு, எது உண்மை எது தப்பு? நானும் உங்க பொண்ணு விரும்புறது உண்மை. அதுக்கு எதிர்ப்பா நீங்க சொல்லிட்டு இருக்கிற காரணங்கள் தப்பு. சரி தப்புன்னு நீ 1000 விளக்கம் கொடுத்தாலும் ரம்யா உனக்கு கட்டி கொடுக்க முடியாது. ரம்யா தான் என் மனைவி, நான் தான் ரம்யாவுக்கு கணவன். இதை யாரும் பிரிக்க முடியாது. என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டல சார். உங்களை ரம்யாவை கட்டி வைங்கன்னு மதிச்சு வந்து கேட்கறேன். நீ மதிச்சு கேட்டாலும் மிதிச்சு கேட்டாலும் ரம்யா உனக்கு கட்டி கொடுக்க முடியாது. நீ கிளம்பலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு மனைவியா உங்க பொண்ணு ரம்யாவை நீங்களே என் கூட அனுப்பி வைப்பீங்க. இது பகல், கனவு காணாது. கனவு இல்ல, நிஜம். ஆனா நம்ப முடியலையே. நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் எழுதி வச்ச லெட்டர் விட்னஸா இருக்கு. என்ன பண்ணுறது? சரி, அப்பாவுக்கு விஷயத்தை ஆரம்பிச்சு வைப்போம். இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா ரகலை பண்ணுவாரு. நடக்கிறது நடக்கட்டும். அப்பா அப்பா, என்னடா வச்சோ? இடி விழுந்துருச்சுப்பா. எங்கடா? மழை கூட பெய்யல. மழை இனிமே தான் பெய்யும். அதுக்கு முன்னாடி இடி விழுந்துருச்சு. டேய், எங்க பெஞ்சிருக்கு ஒழுங்கா சொல்லி தொலை. நம்ம தலையில. புரியாம மாதிரி இடமா சொல்றான். நாங்க என்னது பேப்பரு? பேப்பர் இல்ல, லெட்டர். லெட்டரா? யார் யாருக்கு எழுதிருக்காங்க? படிங்க தெரியும். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை. கடமையா? ஆமா, எனக்கு பிடிச்சவரோட எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவர் தான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி இப்ப தினா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, வீட்டை விட்டு ஓடிட்டேன். விருப்பப்பட்டவர் வேணும்னு சொல்லிட்டு வீட்டுல இன்டிமேட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போயிட்டு இருக்காளா? பெத்த அப்பனுக்கு இந்த பேப்பர்ல இன்டிமேஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்கப்பா. ஆமாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பால் பாயசம் பண்ணி 2 பேரும் சாப்பிடலாம். பால் பாயசமா? சாப்பிடலாமே. அப்பா, நேரம் அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல? அவ கல்யாணம் பண்ணினா என்ன, கருமாதி பண்ணினா என்ன? விடுங்கப்பா, விருப்பத்தோட போயிருக்கா. நல்லா இருக்கும். அக்கா மேல அக்கறை. எதுக்கு வந்தீங்க? உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுக்கு. மன்னிக்கணும், என் பொண்ணு ஓடி போயிட்டா. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் ஓடி போனதுக்கு சாட்சியா அவளே எழுதின லெட்டர் ஏதோ. ரம்யா வீட்டை விட்டு ஓடி வரல சார், என்னை தேடி வந்தான். ஓடி வந்தாலும் தேடி வந்தாலும் வீட்டுக்கு தெரியாம போனவளுக்கு பேரு ஓடி போனவ தான். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பிச்சோ, யாரா இந்த மாதிரி என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க? என்ன எதுன்னு விசாரிச்சு சீக்கிரம் அனுப்பு. அப்பா, ரம்யா தான் திரும்பி வந்துட்டால, அவளை மன்னிச்சிடுங்கப்பா. மன்னிச்சு அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அவ செத்து போனா கருமாதி கூட பண்ண மாட்டேன். அதை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு புருஷனா வரப்போற இவரு அந்த காரியத்தை பண்ணுவாரு. ஓ, இன்னும் புருஷன் ஆகலையா? ஓடி போன வேகத்துல ஏதோ கோயில் குளத்துல கல்யாணம் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். சார், கல்யாணம் அது உங்க சம்மதத்தோட நடக்கணும். நீங்களே ரம்யாவை மனைவியா என் கூட அனுப்பி வைக்கணும். அதே இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன்பா நடக்காது? அவர் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு எனக்கு தாலி கட்டியிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யாம நீ வீட்டை விட்டு வந்து தப்புன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணி மறுபடியும் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து என்ன ஒப்படைக்கிறாரு. இப்படிப்பட்ட நல்லவருக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன்பா உங்க மனசு வர மாட்டேங்குது? ஆமாப்பா, அக்கா கேட்கறதும் நியாயமான கேள்விதான்.
நியாயமான கேள்விதான். நீ அவ கூட அலைன்ஸ் வச்சிருக்கிற எனக்கு தெரியும்டா. அதை இப்போ ப்ரூவ் பண்ணாத. இப்போதான் எனக்கு சந்தேகமே வருது. இந்த லெட்டரை அவ எழுதி வச்சுட்டு போனாலா இல்ல நீயே எழுதிட்டு என்கிட்ட வந்து அவ எழுதி வச்சுட்டு போனான்னு சொன்னியா? ஏன்பா ஏன் இப்படி எதுக்கிட்டாலும் சந்தேகப்படுறீங்க? லெட்டர்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் நல்லா பாருங்க. அது ரம்யாவோட தான். ஐடியா கொடுத்தது மட்டும்தான் நான். ஏன் அதோட நிறுத்திக்க? கூடவே போய் மாப்பிள்ளை தோணா இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருக்க வேண்டியதானே? உங்களுக்கு இப்படி ஒரு தாராள மனசு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போயிருப்பேன். மிஸ் பண்ணிட்டியா? முதல்ல அந்த மிஸ் மிஸ்டரையா வெளியே அனுப்பு. சார் கோபம் ஆதங்கம் எல்லாமே நியாயமான விஷயம்தான். இப்போ ரம்யாவை மன்னிச்சு வீட்டுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ரம்யாவுக்காக காத்திருப்பேன் உங்க கண்டிஷன் எல்லாம் கரையிற வரைக்கும். என் கண்டிஷன்லாம் கிடையாது. காலம் கடத்தாம இடத்த காலி பண்ணுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம். என் வீட்டுப்படி தாண்டி போனவ இனிமே என் பொண்ணா இருக்க மாட்டா. உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது. எவ்வளோ அழைச்சிட்டு போறோம். தேங்க்யூ சார். அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு மனைவியா உங்க பொண்ணு ரம்யாவை நீங்களே என் கூட அனுப்பி வைப்பீங்கன்னு. இன்னைக்கு தான் வந்தீங்களா? ஹனிமூன் ட்ரிப்லாம் போயிட்டு வந்திருக்க. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? அதை விடுங்க. மாமா ஒன்றை சந்தோஷமா வச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் இல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லு. ஹலோ அக்கா, ஏதோ கிராஸ் டாக் ஆகுது. சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்புறம் கூப்பிடுறேன். கிராஸ் டாக் இல்லடா, ஸ்ட்ரெயிட் டாக். சிக்னல் ப்ராப்ளம் இல்ல. நீ அவளுக்கு சிக்னல், அவ எனக்கு ப்ராப்ளம். அவ கூட எந்த கான்டாக்டும் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போனிய வந்திய என்ன வாங்கிட்டு வந்தேன்னு குசல விசாரிச்சு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றீங்களோ? அதுப்பா நம்ம ரம்யா ஹனிமூனுக்கு இமாச்சல பிரதேஷ் போயிட்டு வந்திருக்கா. அங்க ஆப்பிள்லாம் ஃப்ரெஷ்ஷா சீப்பா கிடைக்கும். அதான் வாங்கிட்டு வரேன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆப்பிள் பருத்தி கொட்டி புண்ணாக்கு வாங்கிட்டு வந்திருப்பா. போய் வாங்கி தின்னு. எரும மாட்டு போய் கொஞ்சமா ரோசர் கடை அவளுக்கு 1000 தான் இருந்தாலும் அவன் எனக்கு அக்கா. 100 தான் தங்கையா? 1000 இருந்தா அக்கா, 100 இருந்தா தங்க. இது கூட நல்லா தான் இருக்கு. இது கூட நல்லா தான் இருக்கும். ஆனா நீ பண்றதுதான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க நடந்துக்கிற விதம் தான் நல்லா இல்ல. என்னடா சொல்ற? பின்ன என்னப்பா, அக்காக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எவ்வளவு செலவாயிருக்கும். உங்களுக்கு செலவு வைக்காம சிரமம் கொடுக்காம அவளா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு நீங்க அவளுக்கு நன்றி தான் சொல்லணும். நான் அவனுக்கு நன்றி சொல்லணுமா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? போடா பைத்தியக்காரன். உங்களுக்கு திருத்தவே முடியாது. இது உங்களை சமாதானப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வந்தேன். உங்களே வளர்றது உனக்கு என்ன புதுசா? அது இந்த முன்பதோட ஸ்டைல். ஆமாடா, நெகட்டிவான வார்த்தையை பேசுறதையோ நெகட்டிவான விஷயத்தை செய்யறதையோ மற்றவங்க தப்பா சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டைலு ஃபேஷன் சொல்றது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்டைலாகவும் ஃபேஷனாகவும் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டைலா ஃபேஷனா ஒரு ஐடியா சொல்லணுமா? உன் ஐடியால இடி விட இப்படி சொல்லிட்டா விட்டுருவா? விட அதை பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டப்பா. பிடிச்சிட்டியா? இது ஐடியாவை பிடிச்சிட்டப்பா. இப்போ ஐடியாவை பிடிச்சிட்ட நாளைக்கு ஏர்டெல் பிஎஸ்என்எல்னு போவ. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா. நான் ஒருத்தரை பார்க்கணும், கிளம்புறேன். அப்பா ஒரு 5 நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போங்க. நான் என் காரியத்தை சாதிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ எக்கடை கட்டும் போன்ற. சரி, என்ன விஷயம் சொல்லு. அதுப்பா இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்து இப்பதான் ஒரு 3 மாசம் ஆகுது. நல்ல விஷயம் நம்ம வீட்டுல நடந்துதா? ரம்யா கல்யாணம் தான் நம்ம வீட்டுல நடந்துதா? ஆமா, கோலாகலமா நடக்கலனாலும் சிம்பிளா நீங்க ரம்யா கையை பிடிச்சி மாமா கையில கொடுக்க அப்படியே ஒரு கெட்டிமேல எஃபெக்ட்ல அவங்க உங்க காலில் ஒரு ஆசீர்வாதம் வாங்க. நீங்க கூட மனசார வாழ்த்துனீங்களே. நான் மனசார வாழ்த்துனேனா? அட பாவி, இப்படி அபாண்டமா போய் சொல்ற. என் பின்னால இருந்து போப்பாண்டவர் மாதிரி 2 கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணவன் நீ. சரி, யார் பண்ணாங்க இப்போ அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த வீட்டுல இன்னொரு நல்ல விஷயம் நடக்க வேணாமா? சோத்துல எடுத்து ரப்பர் வந்த மாதிரி நீ திரும்ப திரும்ப எங்க வரணும் எனக்கு புரியுது. உனக்கு கல்யாணம் பண்ணுங்க ராஜா. அந்த மாதிரி ஒரு கேவலமான நினைப்பு இருந்தா அதுக்கு முன்னாடி உன்னை நீ சுய பரிசோதனை பண்ணிப்பார். அதை விட்டுட்டு அவ்வளோ மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பண்ணின அப்புறம் அப்பா பிள்ளைங்கிற உறவே இருக்காது. இந்த மனுஷன் கோபமா பேசினாலும் வழிக்கு வர மாட்டாரு, சாந்தமா பேசினாலும் வழிக்கு வர மாட்டாரு. என்னதான் பண்றது? ரம்யா மாதிரி அதிரடியா ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அப்பா பொண்ண உறவே இருக்காதுன்னு மிரட்டிட்டு போறாரு. அது எப்படி? பிரச்சனை பலம் இருந்தாலும் அப்பா புள்ள வரும் விட்டு போயிருமா என்ன? விரிசல் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சேர வேண்டிய நேரத்துல தேடி வரத்தான் செய்யும். நேரில் பார்த்து பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? தம்பி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
உன் கல்யாண விஷயமா? நானும் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் கல்யாண விஷயத்துல நீங்க எந்த அக்கறையும் எடுத்துக்க வேண்டாம், முயற்சி பண்ண வேண்டாம். இல்லை, உன் தம்பிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு தம்பி கிடையாது, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன். அது ஜெயராஜுக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு. வந்தா பேசி முடியுங்க, அதுக்கு எங்கடையா வந்து பெர்மிஷன் கேட்குறீங்க? மூத்த பையன் நீ இருக்கும்போது இளையவனுக்கு கல்யாணம் பண்ணினா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்கப்பா. என்ன பேசுவாங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசாததே இப்ப பேசிட்டு போறாங்க. ஊர்ல பேசினவங்க ஒரு மாசமோ ஒரு வருஷமோ பேச வேண்டியதை பேசி ஓஞ்சி போயிட்டாங்க. ஆனா என் புள்ள நீ 30 வருஷமா என்கிட்ட சரியா பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? தம்பி, உனக்கு 6 வயசா இருக்கும்போது நடந்த விஷயம், அந்த வயசுல உனக்கு புரிஞ்சிக்க முடியாத விஷயமா இருந்ததால்தான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. இப்போ அதுக்கு பெரிய உபகாரமாக தான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். புரியாத வயசு, தெரியாத விஷயம் அப்போ நினைச்சிங்கல்ல, அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. உன்னை பற்றின கவலை எனக்கு மட்டும் இல்லைப்பா, உன் அம்மாவுக்கும். எங்க அம்மா இறந்து 30 வருஷம் ஆச்சு. உன் சித்திக்கும் உன்னை பற்றி நிறைய கவலை. உங்க 2வது ஒய்ஃப்னு சொல்லுங்க. இதை பாருங்க, உங்க 2 பேருக்கு சேர்த்தே சொல்றேன், உங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணணுமா தாராளமா பண்ணிக்கோங்க. அதுக்கு எங்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, முடிஞ்சா வர்றேன். தம்பி, உனக்கு ஒரு பாதுகாப்பா, விதவையாக உன் சித்திக்கு ஒரு அரவணைப்பாவும் இருக்குன்னு தான் உன் சித்தியை நான் இண்டாந்தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது உனக்கு பிடிக்கலன்னு எங்கள் 3 பேரையும் விட்டு நீ விலகி விலகி போனதால ஆயுள் தண்டனை கைதி மாதிரி ஆயிடுவோமோடு கவலையா இருக்குப்பா. சரி, நான் புறப்படுறேன். அப்பா, வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போவோம். அதான் உன்னை பார்த்துட்டேனப்பா, இப்படியே புறப்படுறேன். சொல்றேன்ல, வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஊருக்கு போங்க. ஐயோ, இப்ப என்ன பத்தி நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா, முன்னெல்லாம் நான் வீடு வீடா போய், சார் என்கிட்ட ஒரு எல்ஐசி பாலிசி போடுங்க சார், என்கிட்ட ஒரு எல்ஐசி பாலிசி போடுங்க சார் கேட்பேன். ஆனா இன்னைக்கு என் வீட்டை தேடி நீங்களே வந்து எனக்கு ஒரு எல்ஐசி பாலிசி போடுமான்னு கேட்க போறீங்களே, அது நினைச்சா எனக்கு பெருமையான விஷயம் தானே? ஆமா, பெருமையான விஷயம்தான். இது உங்க வீடா? ஆமா சார், நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்கின வீடு, வாடகை வீடு நினைச்சாதீங்க. தினா? தினா, அவர் உங்களுக்கு தெரியுமா? He is my husband. ஹஸ்பண்ட்? Yeah. நைஸ். He is also very nice. எப்போ கல்யாணம் ஆச்சு? இப்பதான் 4 மாசம். இப்போ 3 மாசம். 4 மாசமா 3 மாசமா? அதான் சார், 4 மாசம் ஆச்சு, இப்போ 3 மாசம். தலை சுத்தணுமா? உங்களுக்கு ஏன் சார் தலை சுத்தணும்? எனக்கு தான் தலை சுத்தணும், மயக்கம் வரணும். ஆனா எதுவுமே இல்லை. ஏன்? அதான் சார் எனக்கும் தெரியல. இருந்தா இருக்கணும், இருக்கு ஆனா இல்ல. கொஞ்சம் இருமா, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏன் சார், தாகமா இருக்கா? இல்ல, மயக்கமா இருக்கு. பாருங்க சார், சாதாரணமா உங்களுக்கு மயக்கம் வருதுன்னு சொல்றீங்க, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். வயித்துல குழந்தை இருந்தா வாந்தி மயக்கம் தலை சுத்தல் எல்லாம் இருக்கணும். எனக்கு வயித்துல குழந்தை இருக்கு, ஆனா வாந்தி மயக்கம் தலை சுத்தல் எதுவுமே இல்ல சார். அப்ப இந்த 3 மாசம் இருக்கு இல்லைன்னு இதான் சொல்லிட்டு இருந்தியா? ஆமா ஆமா, நீங்க தள்ளி விடுங்க. வேண்டாமா, நீ சொன்ன 4 மாசம் 3 மாசத்துல மயக்க வர மாதிரி இருந்தது. இப்போ நீ சொன்ன விளக்கத்துல தெளிவாயிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எப்போ எப்படி கல்யாணம் ஆச்சு? அதை ஏன் சார் கேட்கறீங்க? சாரி, கேட்டது தப்புன்னா சொல்ல வேண்டாம். சொல்றேன். என்னோட மலரும் நினைவுகளை நான் யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும்ல, அதான் நான் சொல்றேன். 5-6 வருஷம் லவ் சார். 5-6 வருஷமா லவ் பண்ணீங்க? ஆமா, உங்க வீட்டுல வா, எங்க வீட்டுல வா, அந்த ரோமியோ ஜூலியட் கூட தோத்து போயிடுவாங்க சார். அப்படி ஒரு லவ். எங்க ஜோடி பொறுத்தோம், அதை நானே சொல்லக்கூடாது. நீங்க என் ஹஸ்பண்டை பாத்தீங்கன்னா நீங்களே உங்க வாயால சொல்லுவீங்க சார். நல்ல ஜோடி பொருத்தம். பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்க.
5-6 வருஷம் லவ் பண்ணீங்க. அப்புறம் அப்படி ஒரு டீப்பான லவ் சார். எங்களோட டிவைன்ல எங்களை லவ் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸும் என்னோட பேரண்ட்ஸும் 2 குடும்பமும் ஒண்ணா மீட் பண்ணி அது ரஜினி சாரோட ராகவேந்திர கல்யாண மண்டபத்துல எங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சாங்க சார். நீ சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. கல்யாணத்துல உங்க மாமனார் மாமியார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? கல்யாணத்தன்னைக்கு என்னோட மாமனாரும் மாமியாரும் என்ன பார்த்துட்டு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுது. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்குதுமா. நீங்க எதுக்கு பெருமைப்படணும்? கள்ள கபடம் இல்லாம என் மருமக நீ பேசுறத கேட்டு எனக்கு பெருமையா இருக்காத? இது ஆமா. நீங்க யாரு? நான் தான் தினாவோட அப்பா, மாமனார். மாமனார் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க தெரியாம கொஞ்சம் தமாஷா ரீல் கட்டிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா என்ன மாமா வந்ததும் நீங்க தான் என்னுடைய மாமனார்னு சொல்லிருக்கலாம்ல. என் மருமக கள்ளம் கபடம் இல்லாம படபடன்னு பேசுறத பார்த்து சந்தோஷத்துல சொல்ல மறந்துட்டேன். நான் கூட எல்ஐசி பாலிசி போட வந்தவரோன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன். சாரி. அது மாமா நீங்க உட்காருங்க. நான் இப்ப போய் உங்களுக்கு சூடா ஒரு காபி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் சூப்பரா லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன். காஃபி லஞ்ச் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா. தினா பத்தி நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா? ஆபீஸ்ல போய் பார்த்து பேசிட்டு ஊருக்கு கிளம்பினேன். வீட்டுக்கு போயிட்டு போங்கன்னு சொன்னா இவன் ஆபீஸ்ல இருக்கான், வீட்டுல யாரு இருப்பா? போக சொல்றானேன்னு குழப்பத்துல வந்தேன். சரி. இங்க வந்தா ஒரு தேவதைய என் மருமகளா பாக்குறேன். வாங்க மாமா, எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. ஏன் மாமா நான் பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்? ஏஞ்சல் தான், ஆனா கொஞ்சம் குண்டா இருக்கமா. என்ன மாமா பண்றது? கொஞ்சம் இல்லாம வளர்ந்துல என்ன இப்படி வச்சுக்கலாமா? கொஞ்சம் குண்டான ஏஜ் ஓகேவா? ஓகே. சரி மாமா, வீட்டுல நீங்க வேற யாரும் இருக்கீங்க? உங்களை பத்தியெல்லாம் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. சொல்றேம்மா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சொல்லுங்க. அது ஒரு பெரிய கதைம்மா. ஐயே, கதையா? கதை நான் கேட்கறதுக்கு நான் இன்னும் சின்ன குழந்தையா மாமா? கதை இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஓ, கதை அல்ல, நிஜம். அப்படித்தானே? சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினாவுக்கு 6 வயசா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம படுத்த படிக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எவ்வளவோ செலவு பண்ணிப்பாங்க. அந்த நேரத்தில் தினாவோட அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்காக கணவன் என்ற தினாவோட சித்தி கை குழந்தையோட வந்து தினாவோட அம்மாவை கவனிச்சுக்கிட்டாங்க. கோமா ஸ்டேஜில் இருந்த தினாவோட அம்மா பிணைய திரும்பாமலே போய் சேர்ந்துட்டாங்க. தினாவோ சின்ன பையன், அவனை கவனிச்சுக்க வீட்டில் ஆள் வேணுமேனு உதவியா இருந்த அவனோட சித்தியை நான் 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணேன். அது அவன் மனசு பாதிச்சிருக்கு. அன்னையிலேருந்து அவன் என்கிட்ட பேச மாட்டான். நான் எது கேட்டாலும் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிடுவான். படிக்கிற காலத்தில் அவளா விருப்பப்படும் ஹாஸ்பிட்டலுக்கு படித்தா. பெரியவனானதுக்கப்புறம் அவளா வேலையை தெரிவித்து சென்னையிலே செட்டில் ஆகிட்டான். நானும் அவனோட சித்தியும் இவனை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் தான் இவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த நல்ல வாய்ப்பையும் எங்களுக்கு கொடுக்காம அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயோ மாமா, சந்தோஷம்தான். உன்னை அழைச்சிட்டு ஊருக்கு வந்து சித்தி தம்பி இவங்களெல்லாம் பார்த்துட்டு போனா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி அவரை ஊருக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா. இப்போ காஃபி கொண்டு வாமா. 2 நிமிஷத்துல ஹாட்டா காஃபி கொண்டு வரேன். குழந்தை உண்டாக்குற இந்த நேரத்துல இப்படிலாம் வேகமா நடக்கக்கூடாது. டோன்ட் வெரி மாமா, கூலா இருங்க. ஹாட்டா காஃபி கொண்டு வரேன். கூலா ஏதாவது கொடு. ஏன்னா ஒருத்தர் மீட் பண்ண போறேன், அவர்கிட்ட கூலா பேசணும். ஆமா, நீங்க மீட் பண்ண போறவரு ஹாட்டானவரா கூலானவரா? அவரு கொஞ்சம் ஹாட்டான மனுஷன் தான். அப்படின்னா நீங்களே ஏதாவது ஹாட்டா சாப்பிட்டு போங்க. அப்பதான் ஹார்ட்டுக்கு ஹார்ட் சரியா இருக்கும். அப்படியே சொல்ற? ஆமா, உங்க அப்பா மாதிரி கூலானவரை மீட் பண்ண போறீங்கன்னா கூலா ஏதாவது சாப்பிட்டு போங்க. எங்க அப்பா மாதிரி ஹாட்டானவரை மீட் பண்ண
கரெக்டா சொல்றேன். நான் மீட் பண்ண போறது உங்க அப்பாவை தான். எங்க அப்பாவையா? ஏன்? ஏன்னா அவர் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால போய் பார்த்து பேசிட்டு வரலாம்னு போறேன். என்ன மாமனார் மேல பாசமா? ஆமா, நீ ஓ மாமனார் மேல பாசமா இருக்கும்போது நான் ஏன் மாமனார் மேல பாசமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆனா உங்க மாமனார் பாறையில படைச்சிருக்கிற பாசி மாதிரி வழிகிடுவார். அப்புறம் பேலன்ஸ் பண்ண முடியாம நீங்க தவிக்க போறீங்க. அதை நான் பாத்துக்கிறேன். ரம்யா, ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியா? தப்பான விஷயமா எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தப்பா நினைச்சுக்க மாட்டேன், கேளுங்க. உங்க அப்பாவை பார்க்கணும் பேசணும்னு உனக்கு தோணலையா? நான் உங்களை ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கண்டிப்பா. சின்ன வயசுல உங்க அப்பா மேல ஏற்பட்ட கோபம் வெறுப்புல இன்ன வரைக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்களே, எப்படி? இது என்னோட சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட். அது என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அப்படி அந்த பதிஞ்ச விஷயத்த அவர் ஈஸியா வெளியில தூக்கி போட முடியல. அதான் எனக்கு அந்த மாதிரி இல்லை. நானும் அவரை பார்க்கணும் பேசணும்னு எனக்கு தோணலைங்க. அதான் ஏன்? கோடை காலத்துலமா குடிக்க தண்ணி கிடைக்காம தாகத்தோட அலைஞ்சிட்டு இருக்குமா. அந்த மாதிரி அப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்போது தூரத்துல உச்சி வெயில் காணல் நீரை தெரியுமா, அந்த காணல் நீரை தண்ணீர்னு நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணியை போய் குடிச்சு நாம தாகத்தை தீர்த்துக்கலான்னு இந்த மான் போய்கிட்டே இருக்குமா. இந்த மான் போக போக அந்த காணல் நீரும் தண்ணி போய்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி ஜாதகத்துல தோஷத்தோட பரம்பூர மாப்பிளையோட ஜாதகம் நம்ம தோஷத்தோட செட் ஆகுமான்னு எங்க குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல காணல் நீரை தேடி போன மானுக்கு இடையில ஒரு தொட்டி நிறைய தண்ணி கிடைச்சா அது எவ்வளவு சந்தோஷப்படுமோ, அதே மாதிரி நீங்க என்ன சந்திச்ச முதல் சந்திப்புலயே நான் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே என்ன ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு நினைச்சு என் மனசு முழுக்க சந்தோஷத்துல நான் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜாதகம், ஜோசியம், ஜாதி, மதம் இது எதுவுமே எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அதனால நானும் இதை பத்தி யோசிக்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என் அப்பா அதுக்கு எத்தனை முட்டுக்கட்டு போட்டு எத்தனை சாபங்கள் கொடுத்தார். அது எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா என்னால மறக்க முடியல. ஒருவேளை என்னைக்காவது நான் மறந்தேன்னா அன்னைக்கு அவரை போய் பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சுன்னா போய் பார்ப்பேன், பேசுவேன். சாரி ரம்யா, உன் மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஆமா, உங்க மாமனாரை பார்த்து நீங்க என்ன பேசுறீங்க? அதெல்லாம் மாமனார் மருமனுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்டான விஷயம், மற்றவங்க கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓஹோ, அப்படியா? நீங்க உங்க மாமனார் கிட்ட என்ன கேட்பீங்க, அதுக்கு அவர் பதில் என்ன சொல்லுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? எங்க சொல்லு பாப்போம். இது என்ன டிவி சீரியலா பொண்ணோட்ட போட்டு காட்டுறதுக்கு? This is live show. So you go and talk to your மாமனார். வணக்கம் சார். அதெல்லாம் வேண்டாம். என்ன விஷயம்? நான் எப்பவும் உங்ககிட்ட ஒரு டிமாண்டுக்காக தான் வர வேண்டியிருக்கேன். வரவே வேண்டாங்கிற அப்புறம் நான் டிமாண்ட் வேண்டி கிடக்கு. உங்க பொண்ணு ரம்யா மன்னிக்கணும், எனக்கு பொண்ணு இருந்தா இப்ப இல்ல. ஓ, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல? என் ஒய்ஃப் ரம்யா கன்சீவா இருக்கா. அதாவது உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ரம்யா கன்சீவா இருக்காங்க. அதை என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அவளுக்கு அம்மா கிடையாது. அம்மா மட்டுமா? ஆமா. அதான் அந்த மாதிரி டைம்ல பெற்றவங்க வந்து பார்த்து சந்தோஷப்பட்டா அது அவளுக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கும். டானிக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். விவாதம் வேண்டாம் சார், விஷயத்துக்கு வரேன். நீங்கள் வந்து ரம்யாவை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க உங்க ஒய்ஃபு, நீங்க பார்த்துட்டாலே போதும். நான் ஏன் வந்து பார்க்கணும்? என்னோட ஒய்ஃபை என்னால் பார்த்துக்க முடியும், கவனிச்சிக்க முடியும். இருந்தாலும் பெற்றவருங்கிற முறையில் நீங்கள் வந்து பார்த்துட்டு போனால் அவளுக்கு அது ஒரு புது தெம்பாக இருக்கும். அப்பா பொண்ணுங்கிற உறவு அருந்து போச்சு, அதை முடிச்சு போகணும்னு நினைக்காதீங்க சார். உறவுங்கிறது ரயில்வே தண்டவாளம் மாதிரி, குடும்பங்கிறது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. குடும்பங்கிற ஸ்டேஷன்லேருந்து பாசங்கிற பெட்டி பயணிக்கணும்னா உறவுங்கிற தண்டவாளத்தில் விரிசல் வரக்கூடாது, தண்டவாளம் நல்லா இருக்கணும். இப்படி விரிசல் வந்தா குடும்பங்கிற ஸ்டேஷன்லேருந்து பாசங்கிற பெட்டி அடுத்த ஸ்டேஷனுக்கு போக முடியாது சார். நீ என்ன அந்த தண்டவாளத்தில் இருக்கிற விரிசலை சரி பண்ணி வந்திருக்க கேங்மேனா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ஸ்டேஷனுக்கு எங்க ஸ்டேஷனுக்கு இடையில இருக்கிற தண்டவாளத்துல விரிசல் இல்ல, தண்டவாளமே இருந்து ஆத்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால எங்க குடும்பத்துல இருந்து இந்த இன்ஜினும் சரி ரயில் பெட்டியும் சரி எப்பவுமே உங்க ஸ்டேஷனுக்கு வராது சார். இப்படி பிடிவாதமா இருக்கக்கூடாது சார், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சார்.
அதான் எல்லாத்தையும் ஒரே அடியா விட்டுட்டோமே. இனிமே விடணும்னா எங்க உயிர் தான் இருக்கு. அதே விட சொல்றியா? சார் வாதம் பண்ணலாம், இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணக்கூடாது சார். நான் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கேன். உன் வீடு தேடி வந்து நான் விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க, அப்படிதானே? தெரியல சார், உங்ககிட்ட எப்படி பேசினா நீங்க சரியா வருவீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பார், நீ தான் என் வீடு தேடி வந்து வம்பிழுத்துட்டு இருக்க. வம்பு இல்லை சார், வம்சவர்த்தி உண்டா இருக்கு, வாழ்த்த வாங்கன்னு கூப்பிட வந்தேன். வர முடியாதுன்றீங்க. பரவாயில்ல, ஆனால் அதுக்கு நீங்க சொல்ற காரணங்கள் தான் சரியா இல்லை. காரணம் சொல்லணுமா? சொல்ற. இனிமே இந்த பூமியில ஜனிக்கிற எந்த ஒரு உயிருக்கும் நான் சொந்தம் பந்தம் உறவு கிடையாது. இந்த சதாசிவத்தோட சபதம்னு உங்க பிசினஸ் சொல்லுங்க. என்ன சஸ்பென்ஸா இருக்கு? எங்க அக்கா வச்சுட்டு வரலையா? இல்லை, நான் மட்டும்தான் வந்தேன். ரம்யா கன்சீவா இருக்கா, அதை சொல்லிட்டு போலாமான்னு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன் மாமா, பொண்ணா பிறக்கட்டும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணி முடியும். பிச்சோ அப்பா பாருங்க பா, எவ்வளவு சந்தோஷமான நியூஸ். உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது. பிச்சோ, இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? உள்ள போவோம், உடனே கிளம்புங்க, போய் ரம்யாவை பார்த்து விஷ் பண்ணிட்டு வரணும். இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? சாரிப்பா, இப்ப எதுக்கு என்ன உள்ள போக சொல்றீங்க? ரம்யாவை பார்க்கறதுக்கு உங்களையும் கூப்பிடுறேனா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. மனசு இருந்தா வாங்க, மனசார வாழ்த்திட்டு வாங்க. இல்லனா நீங்க எங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். ஆடு பகையா குட்டி உறவா? பரவாயில்லையே, பழமொழிலாம் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. மாமா, எப்பயும் இந்த மாதிரி பழமொழி கருத்தெல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு இருப்பீங்க. மருமகன் கூட பேசி பேசி எங்க அப்பாவும் மருமகனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நான் யாரையும் ஃபாலோ பண்ணவும் மாட்டேன், என் முடிவுல ஃபாலோ ஆகவும் மாட்டேன். என்னம்மா பாக்குறீங்க? எங்க அப்பா இப்ப டிவில கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாடா, நீயும் பாரு. என் முடிவு டெஸ்டா இல்ல மேட்சா? மாமா, இப்போதைக்கு ஒரு நைட் வாட்ச்மேன், இவரோட விக்கெட் வீழ்த்தது சிரமம். அதனால இன்னைக்கு மேட்சை இதோட முடிச்சுக்குவோம், வாங்க போலாம். இன்னைக்கு நான் நைட் வாட்ச்மேன் தான்டா, நாளைக்கு செஞ்சுரி அடிப்பேன். ஆமா, நான் சொன்னேன்ல, டெல்லியில செமினார் 3 நாள் இருக்குது. முடிஞ்சது உடனே புறப்பட்டு வந்துடுவேன். 3 நாள் டூர்னு தெரிஞ்ச உடனே என்னையும் கூட கூட்டிட்டு போற மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, பிளான் என்ன பெரிய பிளான். இப்போ கூட நினைச்சா உனக்கு அழைச்சிட்டு போக முடியும். அப்படியா? 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடு. ரம்யா, அது இல்லப்பா. என்னங்க? இப்ப கன்சீவா இருக்கிற இந்த மாதிரி டைம்ல அழைச்சிட்டு போகலாம் வேண்டாமேன்னு தான் பிளான் பண்ணல. இல்லைன்னா அவனே அழைச்சிட்டு போக மாட்டேன்னா. நாம என்ன பஸ்ல எப்ப போறோம்? ஃளைட்ல தானே போறோம். ஃளைட்ல தான் முக்கியமா டிராவல் பண்ணக்கூடாது. அப்பனா கார்ல போலாம்ல? ஏன் இங்க இருந்து டெல்லிக்கு கார்ல போலாம்ன்றியா? டெல்லிக்கு கார்ல போக வேண்டாம், ஒரு 5 மணி நேரம் டிராவல் கார்ல போலாம் இல்லையா? ஓ, போலாமா? அப்படின்னா நீங்க டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வரலாமா? ஓ, போலாம். ஆமா, எந்த ஊருக்கு போகணும்? நம்ம ஊருக்கு தான். நம்ம ஊரா? அதான் திருச்சி. திருச்சி என்னங்க வேண்டாமா? இல்ல, உன்னை நானே அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்க முடியாது. நாம யாரை பார்க்க போறோம்? ஏன் மாமனார், ஏன் மாமியார், ஏன் மச்சனர், இவங்களெல்லாம் நான் எப்ப பாக்குறது, எப்ப பழகிறது? உறவுகள் மேம்படணும்னா ராம்ராஜ் காட்டன் வேஷ்டி செட்டா போட்டுக்கணுமா? ஐயோ, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுதுங்க. என்ன ஐடியா? நீங்க டெல்லிக்கு செமினார் போகும்போது வேஷ்டி ஷர்ட் போட்டு போங்க. அதை விட சூப்பரான ஐடியா. என்ன? லுங்கி பனியன்ல போயிடுறேன். ஐயா, அது நல்லா இருக்காதுங்க. இப்போ நீங்க வேஷ்டி ஷர்ட்ல போனீங்கன்னா அங்க செமினாருக்கு வரவங்க எல்லாம் கோட் சூட்ல வருவாங்க. நீங்க மட்டும் வித்தியாசமா தெரிவீங்க. எல்லாரோட கவனமும் உங்க மேலேயே இருக்கும். அதனால தான் சொல்றேன். எப்படி ரம்யா இப்படிலாம் திங்க் பண்ற? அதுதாங்க என்னோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த மாதிரி பேசுற ஸ்பெஷாலிட்டி தான். அப்படியா? அப்படின்னா நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அளவுக்கு மேல அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஏங்க, உண்மையை சொல்லுங்க, நான் அரலூஸ் மாதிரி பேசுறேன்னு தானே நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? உண்மையே சொல்றேன், கிண்டல் கிடையாது. நீ இந்த மாதிரி யோசிக்காம பட்டு 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 பட்டுன்னு பேசுற பத்தியா, இந்த டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் சொல்றேன், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு. வேண்டாம் வேண்டாம். சரி, நீங்க செமினார் போனீங்கல, ஆமா என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ஆமாப்பா, அவன் சொல்லியிருக்கிறான் 3 நாள்ல இங்க வந்து தங்கிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. சாயங்காலம் வந்துடுறான் இருக்கான். சாயங்காலம் வந்து தங்கிப்பா, பத்திரமா இரு. செமினார் முடிஞ்சதும் உடனே புறப்பட்டு ஓடி வந்துடுவேன். இங்க பாருங்க, நீங்க செமினார் அட்டெண்ட் பண்ணுங்க. டெல்லி போய் இறங்கணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நல்லபடியா சாப்பிடுங்க,
நேரத்துக்கு ரெஸ்ட் எடுங்க, செமினாரை ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்றதை மட்டும் மறந்துடாதீங்க. எனக்கு சொன்ன விஷயத்தை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு. செமினார் அட்டெண்ட் பண்றத தவிர, ஓகேவா? ஈவினிங் வச்சு வந்துடுவோம், பத்திரமா பாத்துக்கோ. செமினார் முடிஞ்சதும் உடனே பொறுத்து ஓடி வந்துடுறோம். ஓகே? ஓடி எல்லாம் வர வேண்டாம், ஃப்ளைட் பிடிச்சு வாங்க. ஃப்ளைட் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே, பை. Good afternoon, ladies and gentlemen. IC202 Chennai to Delhi non-stop flight is now ready for boarding. Passengers are requested to board through gate number 2 in the ground floor after security check. Thanks for choosing Air India and have a nice flight. இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். பெரியவங்க பேச்சு கேட்கலனா இப்படிதான். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? நம்ம வீட்டுக்கு புறப்பட வேண்டியதுதான். நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்தா புறப்பட போறோம். அதெல்லாம் பார்க்க வேண்டிய நேரத்திலேயே பார்க்க வேண்டியவங்க பார்க்கல. ஏன்பா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன இல்லைன்னா அவளுக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் வேண்டாம் முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இவதான் கேட்டல இல்ல அப்பா புடிச்சுதான் கேட்டான். அப்பா நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். அதை அவன் போய் செஞ்சுட்டான். இவன் விதவை ஆகிட்டாரு. மாமா ஆக்சிடென்ட்ல செத்தது ரம்யா ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் தோஷத்தினாலதான் சொல்றீங்களா? ஆமாண்ணே, அடிச்சு சொல்லுவேன். போங்கப்பா, நீங்களும் உங்க செவ்வாய் தோஷம். என்னடா சொல்ற? ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல 100 பேருக்கு செத்துருக்காங்க. ஆம்பளைங்க 45 பேர். அந்த 45 பேரோட பொண்டாட்டிங்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்குதா? லேடிஸ் 25 பேர் செத்துருக்காங்க. அவங்க புருஷங்களுக்கு கலத்துல தோஷம் இருக்குதா? அவங்க செத்தாங்களா? குழந்தைங்க 15 பேர் செத்துருக்காங்க. அவங்க யாரோட தோஷத்தால செத்தாங்க? நீ இப்படி மொத்தமா கல்வி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? மற்றவங்க செத்ததுனா அவங்களோட விதி. பகவான் அவங்க தலையில உன் வாய்ஸ் இவ்வளவு நாள் தான் எழுதியிருக்கான், அதெல்லாம் போய் சேர்த்துட்டாங்க. அதே பகவான் தான் மாமாவோட தலையிலையும் உன் வாய்ஸ் இவ்வளவு நாள் தான் எழுதியிருக்கான், அதனால அவர் போய் சேர்த்துட்டார். ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அப்புறம் அவர் போய் ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் தோஷம் அவரோட சாவுக்கு எப்படி காரணமா இருக்கும்? கேள்வி கேட்காத. நீங்க எப்படி கூட்டுத்தரமா பேசக்கூடாது. கூட்டுத்தரமா பேசுறா, ஆணித்தரமா சொல்ற. இவன் ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் தோஷம் மூலமா தான் பகவான் இவன் புருஷனோட விதியை எழுதியிருக்கான். பெரியவங்க பெரியவங்க பிள்ளைங்களுக்கு உயிர் எழுதுற மாதிரி பகவான் தினான்னு ஒருத்தர் பிறக்கும் போது இன்னும் சில வருஷம் கழிச்சு சதாசிவன் ஒருத்தருக்கு ரம்யா ஒரு பொண்ணு பிறக்கும். அவ ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் ஒண்ணு இருக்கும், அது மூலமா விதி முடிவு எழுதிருக்கான். அதனால அவர் ஆய்ச்சி முடிச்சு போச்சு. அப்படித்தானே? போங்கப்பா, நீங்களும் உங்க கணிப்பு. பகவானோட கணிப்பை தப்பா சொல்லாது. அப்பா, படைப்பு பகவானோட, கணிப்பு மனுஷனோட. எல்லாமே பகவானோடதுதான். இல்ல, படைப்பு தான் பகவானோட. இந்த பூமியில பிறந்த நாம நமக்கு
மனுஷங்க நாம எழுதின ஜாதகத்தை பகவான் எழுதின தலையெழுத்தோட ஜாயின் பண்ணாங்க. செத்து போன குழப்பாதீன்னு நினைச்சேன். நீங்க அவனுக்கு மேல குழப்பாதீங்க போல இருக்கு. சரி, ஒரு பரவாயில்ல இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் எப்போ கிடைக்கும்? ஒரு 10-15 நாள் ஆகலாம். மொத்தமா எவ்வளவு தரணும்? சரியா தெரியலப்பா. அவனை கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு இந்த வீடு பணம் வேறதா போகுமா? லைஃப் போச்சுடா. ரம்யா அவன் நேரம் முடிஞ்சிருச்சு. அதான் போய் சேர்ந்துட்டேன். ரம்யா, என் புள்ள போயிட்டான்னு நினைச்சு நான் வேதனைப்படுறா. இப்போ உனக்கு இந்த நிலைமை நினைச்சு வேதனைப்படுறா. வருவாமா, வருவா. இன்னைக்கு உன் புருஷனா போய் சேர்ந்துட்டா. திரும்பவும் எனக்கு பிள்ளையா உன் வயிற்றுல பிறந்து வருவா. ஆமாம்மா, உனக்கு வாழ்க்கையிலும் வசதியிலும் கொடுத்துட்டு போனத வாரிசையும் சேர்த்து தான் கொடுத்துட்டு போயிருக்கான். பிறக்க போற குழந்தை ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் அது தினாவோட மறுஜென்மம்னு மனசை தேர்த்திக்க வேண்டியிருக்கான். நேரம் அது ரம்யா புறப்பட சொல்லு. மன்னிக்கணும், அக்காவை எங்க வீட்டுக்கு நீங்க ரம்யாவோட தம்பியா? அவரு அப்பாவா? ரம்யாவா எங்க வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்களா? ரம்யா என் பொண்ணு. வாய் மூடி சும்மா இருக்கியா? நான் பேசுகிறேன். உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதால இன்னைக்கு என் பொண்ணு விதவையா நிக்கிறா. இனிமே அவனுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நான் தான் பார்க்கணும். அதனால எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. நீங்க சொல்றது தப்பு கிடையாது. இருந்தாலும் ரம்யா எங்க வரணும்? என் பையன் இறந்துட்டதால வருமானம் அவர் பிறந்த வீட்டுக்கே அனுப்புறது நல்லா இருக்கு. இனிமே எங்களுக்கு மக மருமக எல்லாமே ரம்யா தான். அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பார்ப்போம். ஆதாயம் இல்லாம ஆத்துக்குள்ள இறங்க மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். நான் எந்த ஆதாரத்துக்காக எங்க மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அவங்க ஆறுதலாவும் எங்களுக்கு ஒரு தேர்தலாவும் இருக்குமே தான் நான் அழைச்சிட்டு போறேன். ஆறுதலாவது தேர்தலாவது ரம்யாவோட புருஷன் எல்லா இன்சூரன்ஸ்லயும் அவ்வளவுதான் நாமினியா போட்டிருக்காரு. இப்போ ஆக்சிடென்ட் செஞ்சதால வரப்போற இழப்பீடு தொகை இல்ல இப்ப இருக்கிற இந்த வீடு இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுமே நினைச்சானே ரம்யா அவங்க கூட கூட்டு போறோம்னு சொல்றீங்க. இதை கூட எங்களால யூகிக்க முடியாது. ஐயா, நீங்க சொல்றது பல லட்சங்களா இருக்கலாம். என்கிட்டயும் பல லட்சங்களும் இருக்கு. பல லட்சங்களுக்கு மதிப்புள்ள சொத்துக்களும் இருக்கு. உங்களுக்கு தெரியாது, தினா என்னோட பையன், அவனோட வாரிசு. அதான் எங்க குடும்ப வாரிசு. இப்போ உங்க பொண்ணு ரம்யா எங்க வம்சத்தோட சமயங்கள் தொடர்ந்துகிட்டே அதை கட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன சென்டிமெண்ட் பவர் யூஸ் பண்றீங்களா? அப்படி பார்த்தா எனக்கு ரம்யாவுக்கு தான் அந்த பவர் ரொம்ப அதிகம். ஐயா, என்னோட விஷயத்துல சென்டிமெண்ட் சிம்பத்தி ரெண்டையும் சேர்த்து பாருங்க. என் பிள்ளை உயிரோட இல்லை, பிறக்க போற பிள்ளைங்க எந்த பிள்ளையா பாருங்க. நாங்க ஆறுதல் நீங்களும் மன்னிச்சிருங்க. எங்க பொண்ணையும் பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. எங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது சொல்லி அனுப்புறோம். விருப்பம் இருந்தா வந்து பார்த்துருக்கோம். ரம்யா புறப்படுமா? பிச்சு கொடுக்க அப்பா
உங்க விருப்பத்துக்கு மாறா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தா அவ இப்ப இல்லைன்னு சொன்னீங்க. வீட்டு வாசப்படி டிராபிக் சிக்னல் மாதிரி ஏதோ சிக்னல் விழுந்ததும் போயிடலாம் நினைச்சு வேகமா போன என்ன தடுத்து நிறுத்தி வராத, ரெட் சிக்னல் விழ போகுது, கிரீன் சிக்னல் விழுந்ததும் வான்னு எனக்கு அட்வைஸ் பண்ணி மறுபடியும் என்ன உங்ககிட்ட போட்டுட்டு வந்து ஒப்படைச்சாரு என் புருஷன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? என் வீட்டுப்படி தாண்டினவ எனக்கு பொண்ணா இருக்க மாட்டா, இனிமே இவளுக்கு இந்த வீட்டுல இடமும் கிடையாதுன்னு. கிரீன் சிக்னலுக்கு பதிலா ரெட் சிக்னலை போட்டு போன சொன்னீங்க. ஒரு பொண்ணு தாயானாதான் பொண்ணா பிறந்ததுக்கே முழங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன தம்பதிகள் கல்யாணம் ஆகி 4-5 மாசம் ஆயிடுச்சுன்னா சொந்த மரணம்